டே 5 ஆஃப் 10 நாள் க்ரோஷே கற்றுக்கலாம் சீரீஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு க்யூட் மினி ஹார்ட் எப்படி மேக் பண்ணலாம் க்ரோஷேல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மேஜிக்கல் ரிங் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் 3 செயின்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டினியூஸாக போடுறேன். ஸோ இப்போ என்னோட ஃபஸ்ட்டு செயின் நான் போட்டேன். அகெயின் நான் இன்னும் 2 செயின்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ அகெயின் நான் 2 செயின்ஸ் கண்டினியூஸாக க்ரியேட் பண்ணிவிட்டு தென் இந்த ரிங்குள்ளே நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே இப்போ போடணும். ஸோ நீங்கள் என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 3 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். இந்த ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 டைம் என்ன பண்ணுங்கன்னா ஹூக்கில் யானை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு 2 லூப்ஸாக 3 டைம்ஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா யான் ஓவர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் செகண்ட் டைம் யான் ஓவர் பண்ணுறேன், தென் இப்போ தேர்ட் டைம் 2 லூப் யான் ஓவர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் 2 ட்ரிபிள் க்ரோஷே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செயின்குள்ளே போடணும். இப்போ நான் செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷேயுமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் யான் ஓவர் பண்ணுறேன், அகெயின் 2 லூப்ஸ் யான் ஓவர் பண்ணுவேன், தென் அகெயின் 2 லூப்ஸ். இது மாதிரி 3 டைம்ஸ் ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யான் ஓவர் பண்ணோம். ஸோ இப்போ என்னோட ஃபைனல் தேர்ட் ட்ரிபிள் க்ரோஷே என்ன பண்ணுறேன் அப்படின்னா செயின்குள்ளே போடுறேன். ஸோ இதே ப்ராசஸை நீங்கள் 3 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்கன்னா உங்களோட 3 ட்ரிபிள் க்ரோஷேயுமே என்ன ஆகிடும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த 3 ட்ரிபிள் க்ரோஷே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 4 டபுள் க்ரோஷேட் போடணும். டபுள் க்ரோஷேக்கு நீங்கள் 1 டைம் யான் ஓவர் பண்ணாலே போதும். ஸோ 1 டைம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹூக்கில் யானை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு 2 லூப்ஸாக ட்ரிபிள் க்ரோஷே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா யான் ஓவர் பண்ணிடுறேன். ஸோ இதே ப்ராசஸை நான் 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். அப்போ இந்த செயின்குள்ளே நான் பொறுமையாக 4 டபுள் க்ரோஷே என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணும். இதே மாதிரி நீங்களும் 4 டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம ஹார்ட்டோட ஷார்ப்னஸ் ப்ராட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இந்த 4th டபுள் க்ரோஷே முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக 2 செயின்ஸ் கண்டினியூஸாக அதோட நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 செயின்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் பாருங்கள். இப்போ நான் 4 டபுள் க்ரோஷே முடிச்சதுக்கப்புறம் அதோட கண்டினியூஸாகவே என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு செயின் தென் செகண்ட் செயின், ஸோ 2 செயின்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பண்ண ப்ராசஸை ரிவர்ஸில் பண்ண போகிறோம். அகெயின் 4 டபுள் க்ரோஷே என்ன பண்ண போகிறேன் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா போட்டேன், தென் செகண்ட் டபுள் க்ரோஷேவும் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா போட்டுட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னும் அகைன் 2 டபுள் க்ரோஷே போடணும். ஆல்ரெடி நம்ம 4 டபுள் க்ரோஷே போட்ட மாதிரி இதே ப்ராசஸை கண்டினியூஸாக ரிவர்ஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லூப் மெத்தடில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம 4 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக 3 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம 3 ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 டைம்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹூக்கில் யானை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு 2 லூப்ஸாக 3 டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யான் ஓவர் பண்ணுவோம். ஸோ இதே ப்ராசஸை நீங்கள் 3 டைம்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ரிபிள் க்ரோஷேட் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ என்னோட செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷே நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா போட்டுட்ருக்கேன். ஸோ தென் ஃபைனல் ட்ரிபிள் க்ரோஷேட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி எப்படி செயின் 2 ஹார்ட்டோட ஷார்ப்னஸ்க்கு பண்ணுவோமோ அதே மாதிரி ஹார்ட்டோட எண்டிங் பார்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா 3 செயின்ஸ் க்ரியேட் பண்ணணும். இப்போ என்னோட லாஸ்ட் ட்ரிபிள் க்ரோஷே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட கண்டினியூஸாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 செயின்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு செயின், தென் செகண்ட் செயின் அண்ட் தேர்ட் செயின், 3 செயினுமே நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரிங்குக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் சேமாக சிங்கிள் க்ரோஷே மாதிரி, பட் நம்ம யான் ஓவர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இருக்கிற லூப்பை செகண்ட் இருக்கிற லூப்போட என்ன பண்ணுவோம் அப்படின்னா யான் ஓவர் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பின்னாடி டைட் பண்ணிவிட்டு கட்டிங் த்ரெட்டு பின்னாடி இருக்கும் மேஜிக்கல் ரிங்கில். ஸோ அந்த த்ரெட்டையுமே நம்ம டைட்டாக நம்ம புல் பண்ணோம் இழுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ரொம்ப க்யூட்டாகவே ரெடி ஆகிடும். ஸோ இந்த தென் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த லூப்பில் இருக்கிற யானை கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி ஒரு நாட் போட்டோம்னா நம்மளோட ஹார்ட் ரொம்பவே செக்யூராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் எதுவுமே என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு ரிமூவ் ஆகாது. ஸோ நீங்களும் என்ன மாதிரி பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டு யானையுமே டைட்டன் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹார்ட் ரொம்பவே க்யூட்டாகவே ரெடி ஆகிடும். ஸோ இப்போ என்ன மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த த்ரெட்டை புல் பண்ணுங்கள். ரன்னிங் த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு பேக் சைடில் 2 நாட்ஸ் போட்டுருங்க. ஸோ இந்த நாட் எதுக்காகனா நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்காக. இந்த ஹார்ட் உங்களுக்கு என்ன ஆகாது, ஸ்டிச்சஸ் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பொறுமையாக நாட் போட்டு செக்யூர் பண்ணிடுங்க உங்கள் ஹார்ட்டை. ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேர்ல்ஸ் வைக்கலாம், தென் இதே மாதிரி 2 ஹார்ட்ஸ் வச்சு உள்ளே நீங்கள் ஃபைபர் கூட வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரெடி ஆகிட்டு. நான் இதை என்னோடய ஃப்ரெண்டோட பேகுக்காக ஒரு க்யூட் ஹேங்கிங்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா போட போகிறேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒரு நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க கட்டர் வச்சு. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அந்த ஹார்ட் வந்து பார்க்க வந்து ஒரு க்யூட் ஹேங்கிங் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த ஹேங்கிங் மாதிரி இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து பர்ஸோட ஜிப்பில் அப்படி இல்லைனா வந்து உங்களோட ஹேண்ட் பேக்ஸ் இந்த மாதிரியுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃப்ரெண்டோட பேக்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து அந்த ஜிப்போட ஹோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்யூட் ஹேங்கிங் ரெடி ஆயிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.